எடப்பாடி அவர்கள் மீது தமிழக மக்களுக்கு அந்த நம்பிக்கை இல்ல. இவங்க என்னதான் பிரிஞ்சு வந்திருந்தாலும் அவர் என்னதான் மேடையா ஏறி தரையில் அடிச்சு சத்தியம் பண்ணாலும் மக்களுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வரல. அதிமுகவுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா, இப்போ எடப்பாடி அவர்கள் மெகா கூட்டணி அமைப்பேன் ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் சொல்லிட்டு இருந்தாரே தவிர, மெகா கூட்டணி அமைக்கிற அளவுக்கு ஒரு வலுவான கட்சி அப்படிங்கிறது எதுவுமே இந்த பக்கம் இல்ல. எலெக்ஷன் இஸ் நாட் அபவுட் votes, it is also about money. 234 தொகுதியில செலவு பண்ற அளவுக்கு விஜய் தயாரா இருக்கிறாரா? கூட்டணி இல்லாம தனியா நின்னார்னா அவரால் செலவு பண்ண முடியுமா? செலவு பண்ணுவாரா? டீலிமிட்டேஷனை பத்தி நம்ம விமர்சனம் பண்றோம். இப்படி எல்லா விஷயத்திலையும் திமுகவும் பாஜகவும் முட்டிக்கிட்டு தான் நிக்குது. அப்ப இதுல எங்க ரகசிய கூட்டணி வந்தது? வெளிப்படையாதானே அவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு பெட்ரூம்லயும் பாத்ரூம்லயும் மட்டும்தான் இன்னைக்கு கேமரா இல்ல. மத்த எல்லா இடங்கள்லயும் கேமரா மூலமா சோசியல் மீடியா மூலமா நம்மள கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் 1-2 தடவை யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு கடைக்கோடி தொண்டர்ல ஆரம்பிச்சு 2ஆம் கட்ட தலைவர்கள் வரைக்கும் மேடையில சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு. நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வணக்கம் மேம். வணக்கம் மேம், தமிழக அரசியல் களத்துல கூட்டணி அப்படிங்கிறது நீண்ட காலமாவே ஒரு பேசு பொருளாக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அப்படிங்கிறது சமீபத்துல ஒரு வெற்றி கூட்டணியாகவே அமையும் அப்படின்ட்டு நிறைய பேச்சுக்கள் கேள்விப்பட்டு இருக்கோம்ல. நம்ம உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு இதுல? எனக்கு இந்த கூட்டணி அறிவிப்பு ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸா வரல. 2024 தேர்தலுக்கு முன்னால இவங்க கூட்டணியை விட்டு வெளியில வரேன் அப்படின்னு அதிமுக அறிவிச்சதும் ஒரு பெரிய சர்ப்ரைஸா வரல. ஏன்னா அந்த டைம்லயே நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்த கூட்டணி தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க சும்மா நாடகம் ஆடுறாங்க, வெளியில வரா மாதிரி ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அட்லீஸ்ட் இவங்களுக்குள்ள கூட்டணி இல்ல அப்படின்னா தமிழக மக்கள் இந்த எடப்பாடி சொல்ற விஷயத்த நம்பி சிறுபான்மையினருடைய வாக்குகள்லாம் அதிமுகவுக்கு வரும், மீண்டும் அதிமுக மீண்டு வரும், அட்லீஸ்ட் ஒரு 10-15 எம்பி சீட்ஸ் ஆவது இவங்க ஜெயிச்சிருப்பாங்க, அது மூலமாக தமிழகத்துல ஒரு ஹோல்டு கிடைக்கும் பாஜகன்னு நினைச்சு ஒரு பிளான் பண்ணி தான் அதை பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா எடப்பாடி அவர்கள் மீது தமிழக மக்களுக்கு அந்த நம்பிக்கை இல்ல. இவங்க என்னதான் பிரிஞ்சு வந்திருந்தாலும் அவர் என்னதான் மேடையா ஏறி தரையில் அடிச்சு சத்தியம் பண்ணாலும் மக்களுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வரல. அண்ட் இன்னைக்கு அன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் சொன்னது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு. நீங்க பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் 2023 வெளியில வந்தாங்களா, ஒரு வருஷம் கூட அவங்களால அவங்களுடைய நிலைப்பாடுல உறுதியாக இருக்க முடியலையே அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்ப இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கு இல்லையா? ஒரு வருஷம் இருக்கும் பொழுது எதுக்கு இந்த அவசரமாக இந்த கூட்டணியை முடிவு பண்ணி அந்த கூட்டணியை ஃபார்மலா அனௌன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை, ஒரு அவசரம் எங்கிருந்து வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக தரப்புல தெளிவா தெரிஞ்சிருக்கு. எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் நடிகர் விஜய் தலைமையிலான புதிய அந்த தமிழக வெற்றி கழகத்திலும் நடுவுல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வெளியில சமூக வலைதளங்கள்ல கசிஞ்சது. நேரடியாவே தாவேகாவுடைய சமூக வலைதள தொண்டர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 117 அப்படின்லாம் பேசினாங்க. சிஎம், டெபுட்டி சிஎம் இது போன்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சோ டெஃபினட்டா அதிமுகவுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா, இப்போ எடப்பாடி அவர்கள் மெகா கூட்டணி அமைப்பேன் ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் சொல்லிட்டு இருந்தாரே தவிர, மெகா கூட்டணி அமைக்கிற அளவுக்கு ஒரு வலுவான கட்சி அப்படிங்கிறது எதுவுமே இந்த பக்கம் இல்ல. திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை முதல்ல பிரிச்சு கூட்டிட்டு வர முயற்சி பண்ணாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏகப்பட்ட ஒரு குடைச்சலை ஆதவர்ஜுனா மூலமா கொடுத்தாங்க. பட் ஆனா அவங்க யாருமே அங்கிருந்து பிரிஞ்சு வரல அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அப்ப இந்த கூட்டணியை நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது இது இல்லாம ஒரு மெகா கூட்டணி எப்படி அமைக்குதுன்னா, அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் ஒண்ணு பிஜேபி பக்கம் போகணும், இல்லைன்னா தாவேகாவோட போகணும். பிஜேபியோட தாவேகா ஒரு பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு எடப்பாடி நினைச்சிருக்கலாம். அதனால பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டிருக்கலாம்.
பட் விஜய் தரப்புல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஓவரா இருந்ததோ அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு தேர்தலை கூட அபிஷியலா சந்திக்காத ஒரு விஜய்க்கு என்ன பர்சன்டேஜ் ஓட் பேங்க் இருக்கும், அன்டெஸ்டட் ஒரு கட்சிக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது அவங்க வைத்த டிமாண்ட்ஸ் 117 சீட்டுனாங்க, அப்புறம் 80 சீட் அப்படின்னாங்க. அதுவே வந்து எடப்பாடிக்கு ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டா இருந்திருக்கலாம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தனா எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி 2 பேருக்குள்ள பரஸ்பரம் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து அந்த கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சென்ஸ் பண்ண பாஜக அந்த அவசரத்தை உணர்ந்து இதுக்கு முன்னால நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணி களத்துல அமித்ஷா நேரடியாக இறங்கியதோட விளைவுதான் இந்த கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க பாருங்க, எல்லாமே ரொம்ப ரகசியமா எவ்வளவு அவசரமா பண்ணாங்க. திடீர்னு ஒரு போன மாசம் வரைக்கும் எடப்பாடி வந்து 2026லயும் கூட்டணி இல்ல, 2029லயும் பாஜகவோட கூட்டணி இல்ல, சும்மா எதுக்கு அதே கேள்வியை கேட்டு என்ன இரிட்டேட் பண்றீங்க அப்படின்னு பேசிட்டு இருந்த எடப்பாடி திடீர்னு என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு? கட்சி வேற, கொள்கை வேற, கூட்டணி வேற, கொள்கை வேற, எங்களுடைய பிரதான எதிரி திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்க என்ன வேணா ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில எடுப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு மெதுவா நகர்றாரு. பேரலா நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுடைய சம்பந்தி வீட்டுல, அவங்க சம்பந்தி வீட்டுல எல்லாம் ரெய்டு நடக்குது. கிட்டத்தட்ட 650 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியில வருது. இதை நம்ம பாக்குறோம். இன்னொரு பக்கம் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களே வந்து எடப்பாடியை ஒரு 6 பேர் கொண்ட குழு நேரடியாக போய் சந்தித்து பாஜகவோட மீண்டும் கூட்டணி போறதுதான் நமக்கு ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுத்ததையும் அப்படி பாக்குறோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து கட்சி தலைவர்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாம இவர் டெல்லிக்கு கிளம்பி போறாரு. நாடாளுமன்ற சட்டமன்றத்துல முதலமைச்சர் அறிவிக்கிறாரு, உங்க தலைவர் டெல்லிக்கு போயிருக்கிறாரு அமித்ஷாவை மீட் பண்ண, அட்லீஸ்ட் மாநில கோரிக்கை நீட் சம்பந்தமான கோரிக்கையாவது வச்சுட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சிஎம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதிமுக தலைவர்கள் பல பேருக்கு இவர் ரகசியமா டெல்லிக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. சரி, டெல்லியில போய் இறங்கினவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது கேட்டா மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பேசத்தான் நான் போறேன் அப்படின்னு அப்ப சொன்னாரு. சந்திச்சுட்டு ஒரு 3-4 கார் மாறி போய் திருட்டனமா சந்திச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் இங்க வந்து சென்னையில இறங்கும் போது என்ன சொன்னாருன்னா, நாங்க கூட்டணி பத்தி எதுவுமே பேசல, கட்சி சார்ந்த விஷயங்கள் எதுவுமே பேசல, மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவர் வந்து இங்க இறங்குறதுக்கு முன்னால அமித்ஷா ரொம்ப தெளிவா ட்வீட் போடுறாரு, விரைவில் 2026ல தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தெளிவா ஒரு ட்வீட் அவர் போடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு வட இந்திய ஊடகத்துக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூலயே தெளிவா சொல்றாரு, பாஜகவுடைய நாங்க வந்து அதிமுகவுடைய மூத்த தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம், விரைவில் நல்ல செய்தி சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் டெல்லிக்கு போனதோடைய இன்டென்ஷனே இந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் பேசுறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அதை அமித்ஷா ரொம்ப பிராங்கா போட்டு உடைச்சிட்டாரே தவிர இந்த விஷயம் இது வரைக்கும் எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷா சொன்னதை மறுத்தோ எந்த கருத்துமே பேசல. அப்ப இவங்க ஆல்ரெடி எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுதான் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால இந்த கூட்டணி வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பேக்கேஜோ அந்த மாதிரி எல்லாம் நான் பார்க்கல. நம்ம காலகாலமா சொல்லிட்டு இருக்கோம் இது ரகசிய கூட்டணி தான், இவங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடுல தான் என்னைக்குமே செயல்படுறாங்க அப்படிங்கிற தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். இப்ப சமீபத்துல நடந்த இந்த ஆளுநர் வழக்குல கூட அதுக்கான உதாரணங்கள் எல்லாம் இருக்கு. சோ அதனால இது ஒரு பெரிய சர்ப்ரைஸா எனக்கு தோணல. ஓகே, கூட்டணி அப்படிங்கிறது ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான் அப்படின்னாலும் கூட வெற்றி கூட்டணின்னு சொல்றாங்கல்ல மேம், 2019 தேர்தலில் வந்து அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் இவங்களுக்கு ஒரு 22, இந்த என்டிஏ அதிமுக கூட்டணிக்கு ஒரு 22, என்டிஏ கூட்டணிக்கு ஒரு 18, இது சேர்த்தாலே 40 விழுக்காடு வந்துடும், 2026ல் வெற்றி கூட்டணியா அமையும் அப்படின்ட்டு ஒரு கால்குலேஷன் போடுறாங்களே, இந்த கால்குலேஷன் கரெக்ட்னு புரிஞ்சுக்கலாமா? அரசியல்ல எப்பவுமே நீங்க வந்து 2+2 is 4 அப்படின்னு நீங்க கால்குலேஷன்ஸ் போட முடியாது. 2+2 can also turn out to be 0. இந்த விஷயத்துல எனக்கு அப்படிதான் வந்து நடக்கும் அப்படின்னு தோணுது. நீங்க என்னதான் நீங்க வந்து கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு தொடர்ந்து நீங்க பாக்குறீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி ஆதாரங்களை நிறுத்தி வைத்திருக்கிறது ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டுக்கு எதிரான விஷயங்களை எப்பவுமே கையில எடுக்கிறாங்க. தமிழக மக்களையும் தமிழ்நாட்டு அரசுக்கு எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுக்க முடியுமோ, தமிழக மக்கள் நலனுக்கு எதிரான என்னெல்லாம் விஷயங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் தொடர்ந்து இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியோட தமிழகத்துக்கு நிதி ஆதாரம் கொடுக்காத ஒரு கட்சியோட போய் உங்க சொந்த நிதி ஆதாரத்தை நீங்க காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு கூட்டணி வைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது இது மக்களிடையே, மக்கள் விட்டுருங்க,
அதிமுக தொண்டர்களிடையே எவ்வளவு பெரிய ஒரு சலசலப்பையும் ஒரு எதிர்மறையான ஒரு உணர்வையும் ஏற்படுத்திருக்கு அப்படிங்கறத நம்ம எவ்வளவு சமூக வலைதளங்கள்ல வீடியோஸ் வருது நம்ம பாக்குறோம். நிர்வாகிகள் ஓப்பனா புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நான் எடப்பாடி அவர்கள்ட்ட ஒரே கேள்விதான். இந்த கூட்டணியை விட்டு வெளியில வரும்போது அவர் என்ன சொன்னார், ஒரு மேடையில சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு, பெரும்பாலான கட்சி தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப, கட்சி நிர்வாகிகளோட விருப்பத்துக்கு ஏற்பதான் இந்த கூட்டணியில இருந்து நாங்க வெளியில வரோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கூட்டணியில இருந்து வெளியில வரும்பொழுது கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்களுடைய விருப்பத்தை கேட்க தெரிந்த உங்களுக்கு மறுபடியும் போய் கூட்டணி வைக்கும் போது ஏன் சார் ரகசியமா வைக்கிறீங்க? அந்த கட்சியுடைய நிர்வாகிகள், அந்த கட்சியுடைய தொண்டர்கள் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணும்னு உங்களுக்கு தோணலையா? இல்ல குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் மாவட்ட அளவுல இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தி, இதுதான் சூழ்நிலை, எனக்கு அழுத்தம் இருக்கு, எனக்கு வேற வழி தெரியல, ஆப்ஷன் இல்ல, அதனால இதை எப்படியாவது தொண்டர்களையும் நீங்க கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாவது எடப்பாடி எடுத்தாரா? இன்னைக்கு அவருடைய முழுக்க முழுக்க இந்த கூட்டணி அவருடைய சுயநலத்துக்காக ஏற்பட்ட ஒரு கூட்டணி மாதிரிதானே இருக்கு. அதனாலதானே அடிப்படை தொண்டர்கள் கிட்ட இது ஒரு நெகட்டிவா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓப்பனா புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க பாத்தீங்களா? சோசியல் மீடியால வீடியோஸ் வருது. எப்படி போய் ஓட்டு கேட்பாங்க? நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க களத்துல நீங்க போறீங்க, பிரச்சாரம் பண்றீங்க. ஒரு காலத்துல உங்க கட்சியை சேர்ந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்களை விமர்சனம் செய்த கூட்டம் இந்த கூட்டம். இன்னைக்கு திமுக ஊழல் கட்சின்னு சொல்ற இதே அமித்ஷா ஒரு காலத்துல அதிமுக மாதிரி ஒரு ஊழல் கட்சியே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. உங்க கட்சி தலைவி மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களை பத்தி எவ்வளவு எல்லாம் இவங்க கழுவி ஊத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்க எப்படி போய் மக்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? எப்படி நீங்க ஓட்டு கேட்பீங்க? முதல்ல மக்கள் காரி துப்ப மாட்டாங்களா? அப்ப உங்க நிலைப்பாட நீங்க பச்சோந்திகள் மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு தடவை இப்படி அப்படி நீங்க மாத்திட்டு இருந்தீங்கன்னா, அது உங்க தலைவர், கட்சியுடைய தலைவர் மீது தொண்டர்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா மக்களுக்கு எப்படிங்க நம்பிக்கை வரும்? இன்னைக்கு தொடர்ந்து மாநில நலன் சார்ந்த விஷயங்களை திமுக களத்துல கொண்டு அரசியலாக்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறோம், மொழி உரிமையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், நமக்கு வர வேண்டிய நிதி ஆதாரங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு விஷயங்களை நம்ம தொடர்ந்து நம்ம பேசுறோம் இல்லையா? இல்ல அதுதான் பாஜகவோட கூட்டணி போக போறாங்க அப்படிங்கறத அறிவிச்சுட்டாங்க. அண்ட் ஒரு சில நாட்கள் அது வெளிவரும் அப்படின்னு தெரியக்கூடிய அந்த காலகட்டங்கள்லயே பல விஷயங்களுக்கு பாஜக அரசை எதிர்த்து இங்க அதிமுக தன்னுடைய நிலைப்பாடை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், இல்ல டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அதிமுக பாஜகவை எதிர்த்து தான் இருக்காங்க, கூட்டணி போனாலும் கூட அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்படுது. அது அதிமுக வலுவா இருக்கிறத காட்டுது அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்படுது. ஏங்க உங்க கட்சியுடைய நிலைப்பாடுலயே நீங்க வலுவா இல்ல, உங்க கட்சிக்கு நலன் அப்படிங்கிற விஷயங்கள்லயே நீங்க வலுவா இல்ல. நேத்து நீங்க ஃபுல்லா ஒட்டு மொத்தமா கொண்டு போய் அதிமுகவை பாஜக கிட்ட அடமானம் வச்சுட்டீங்க. அந்த மேடையில கூட்டணி அனௌன்ஸ் பண்ணக்கூடிய மேடையில ஒரு குறைந்தபட்ச அரசியல் நாகரிகம் இருந்து ஒரு குறைந்தபட்ச ஜனநாயக மாண்புகளை பின்பற்றக்கூடியவர் அமித்ஷா அப்படின்னா, கூட்டணிக்கு தலைமை எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றாரு. அப்ப எடப்பாடி அவர்களை பேச விட்டுருக்கணுமா இல்லையா? முழுக்க முழுக்க அவர் மட்டும் தானே பேசினாரு. இதுல தமிழ்ல மொழிபெயர்ப்பாளர் ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. தெளிவா கேக்குறாங்க, அங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் தெளிவா கேக்குறாங்க, கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு அமித்ஷா. அப்ப அந்த மேடையில அமித்ஷா ரொம்ப தெளிவா சொல்றாருங்க, கோயாலிஷன் சர்க்கார்னு ஹிந்தியில சொல்றாரு. அதை தமிழில் மொழிபெயர்த்தக்கூடிய அந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பிஜேபியோட அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, இதற்கப்புறம் அவங்க தெளிவாக ஒரு பதிவு வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க, கூட்டணி ஆட்சி தான் அமையும், அலோகேஷன் ஆஃப் போர்ட்போலியோஸ் எல்லாம் அதுக்கப்புறமா நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்க முடிவு பண்ணிப்போம் அப்படிங்கிறாங்க. அலோகேஷன் ஆஃப் போர்ட்போலியோஸ்னு சொல்லிட்டாலே தெளிவா இது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுது இல்ல. அப்ப 5 நாளா எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருந்தாரா? இது தொடர்ந்து 5 நாளா இது அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த விஷயங்கள் 5 நாளா களத்துல ஒரு விவாத பொருளாக இருக்கு. பல மீடியாஸ்ல டிபேட் நடந்துட்டு இருக்கு. அப்பெல்லாம் வாயை மூடிட்டு வேடிக்கை பார்த்த எடப்பாடி அவர்கள் நேத்து பிரஸ் மீட்ல சொல்றாரு, அமித்ஷா அப்படி எல்லாம் சொல்லல. இதுல என்ன தெரியுமா, ஆங்கிலத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, offense is the best form of defense அப்படிம்பாங்க. அதாவது உங்களுடைய கருத்தியலை தெளிவாக உங்களால சொல்ல முடியல, இல்ல நீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்கன்னா இந்த கேள்வி கேட்கக்கூடிய நபர் மீது எரிஞ்சு விடுறது ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல. நேத்து டிப்பிக்கலா அண்ணாமலை பண்ணக்கூடிய அதே விஷயத்தை தான் எடப்பாடி பண்ணாரு. அண்ணாமலை பாருங்களேன், ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு அதற்கான பதில் தெரியலன்னா உடனே நீ திமுக பத்திரிகையா, 100 ரூபாய் வாங்கிட்டியா, 1000 ரூபாவா, 2000 ரூபாவா, குரங்கு மணி என்ன சுத்தி தாவி வரீங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடிய அண்ணாமலை இதே ஸ்ட்ராட்டஜியை தான் நேற்று எடப்பாடி பயன்படுத்துறாரு. பத்திரிகையாளர்கள் நோக்கி விமர்சனங்களை வைக்கிறாரு. நீங்க இல்லாததையும் பொல்லாததையும் எழுதுறீங்க, அந்த வீடியோ ரொம்ப தெளிவா இருக்குன்னு. நேற்று அந்த வீடியோவை தெளிவா எடுத்து எல்லாரும் சமூக வலைதளங்களை ஷேர் பண்றாங்க. அதுல தெளிவா சொல்றாங்க கோலிஷன் சர்க்கார். அப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் நீங்க இந்த கூட்டணிக்குள்ள வந்திருக்கீங்க
அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அப்போ நீங்க வந்து உங்க கட்சியுடைய உரிமைய, உங்க கட்சியுடைய தொண்டர்களை நீங்க ஏமாத்திட்டீங்க. அதுக்கு அடுத்தது இப்ப தமிழக மக்களையும் ஏமாத்த முயற்சி பண்றீங்க அப்படிங்கிறதுதான் இங்க ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியுது. இப்ப ஏன் இந்த மறுப்பு செய்தி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப 5 நாளா பரபரப்பாகி இது அதிமுகவிலேயே நெகட்டிவா ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சது. நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியேறாங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள் 2 பேர் வெளியேறிருக்காங்க. கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிட்ட இது ஒரு கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. அப்ப இதை எப்படி சால்வேஜ் பண்றது, இதை எப்படி டேமேஜ் கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற முயற்சியில இன்னைக்கு இறங்கி இருக்காரு. இதெல்லாம் செய்யறதுக்கு பதிலா நீங்க கூட்டணிக்குள்ள போறதுக்கு முன்னால தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ண, உங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லி தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்கலாமே. அப்ப நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீங்க வந்து நினைச்சா உங்க சுயமரியாதை அப்படி தூக்கி பிடிப்பீங்க, நினைச்சா அதை கொண்டு போய் பாஜக காலடியில போடுவீங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க கட்சியில இருக்கிறவங்களும் வந்து அவங்களோட சுயமரியாதை மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சா எப்படிமா அது முடியும்? உண்மையான அதிமுக தொண்டர்கள், எம்ஜிஆர் வழியில் ஜெயலலிதா வழியில் வந்த தொண்டர்களுக்கு இது பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்குது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கூட்டணி குறித்தான விமர்சனங்கள் முன்வைக்கும் போது விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அதுல பெரும்பாலான இடங்கள்ல திமுக தான் பாஜகவோட மறைமுக கூட்டணியில இருக்காங்க, இதை நாங்க முன்னாடியிலிருந்தே சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அதிமுகவோட இந்த கூட்டணி அப்படிங்கறத வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கூட்டணி அமைஞ்சது அதிமுக பாஜக தான். ஆனா ஏன் திமுகவை பலமுறை விமர்சனம் செய்யணும்? அதுவும் அந்த அறிக்கை அப்படிங்கிறது யாருக்காக எழுதப்பட்ட அறிக்கை அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்த மாதிரி தெரிஞ்சதுல. அதிமுக எப்படியும் நம்ம கூட கூட்டணி வச்சிருவாங்க, நம்ம கேட்ட டிமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மெதப்புலதான் விஜய் வந்து இனிமேல் வந்து போட்டி வர்சஸ் திமுக வர்சஸ் தாவேகா அப்படின்னு பெருமையா மேடையில எல்லாம் பேசிட்டாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இவர் பிக்சர்லயே இல்ல. இப்போ இது வந்து ஒரு மேஜர் இருமுனை போட்டியாக டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்படிங்கிற மாதிரி களம் மாறிட்டு வருது. அப்போ வடிவேலு பண்ண மாதிரி தான், நானும் ரவுடி தான், என்னையும் கொஞ்சம் கவனிங்க அப்படிங்கிற ஸ்டைல்ல தான் இன்னைக்கு விஜயோடைய அறிக்கை இருக்கு. திமுகவும் பாஜகவும் ரகசிய கூட்டணியில இருக்குன்னா இவ்வளவு விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து கடுமையான விமர்சனங்களை ஒன்றிய அரசை எதிர்த்து மாண்புமிகு முதலமைச்சர் வைக்கிறாரு. எல்லா விஷயங்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா மக்களுடைய நலனுக்கு எதிராக, மாநிலத்துடைய நலனுக்கு எதிராக, திராவிட கொள்கைகளுக்கு எதிராக, திராவிட மாடலுக்கு எதிரான ஒரு விஷயங்களை தான் வந்து ஒன்றிய அரசு கையில எடுத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கடுமையாக நிதி வரலன்னு நம்ம விமர்சிக்கிறோம். 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம விமர்சிக்கிறோம். இந்திய திணிக்க முயற்சி பண்றாங்க, புதிய கல்விக் கொள்கையை நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு நம்ம விமர்சனம் பண்றோம். டீலிமிட்டேஷனை பத்தி நம்ம விமர்சனம் பண்றோம். இப்படி எல்லா விஷயத்திலையும் வந்து திமுகவும் பாஜகவும் முட்டிக்கிட்டு தான் நிக்குது. அப்ப இதுல எங்க ரகசிய கூட்டணி வந்தது? வெளிப்படையாதானே அவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதுலயே அதிமுகவோட நிலைப்பாடு பாருங்க. டீலிமிட்டேஷனுக்காக பண்ண அனைத்து கட்சி கூட்டத்துல போய் சேர்ந்து கலந்துக்கிட்டு தீர்மானத்துக்கு ஆதரவா அங்க வந்து ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டு வெளியில வந்து பிரஸ் மீட் பண்ணி பேசும்பொழுது நாங்க ஆதரவு தெரிவிச்சிட்டோம், இருந்தாலும் இது வந்து திசை திருப்பும் நாடகம் அப்படின்னு திமுகவுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு ஆதரவாகவும் அவங்க பேசுறாங்க. இதுதான் வந்து அதிமுக. அப்ப யார் வந்து இரட்டை நிலைப்பாடுல இருக்காங்க? திமுகவா அதிமுகவா? நீங்க சொல்லுங்க. இப்படி எத்தனையோ விஷயங்கள்ல வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம கோட் பண்ணலாம்ல. அப்போ விஜய்க்கு என்னன்னா தன்னுடைய இருப்பை வந்து செக்யூர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தேவை வந்து இன்னைக்கு அவருக்கு இருக்கு. இன்னைக்கு இது வந்து ஒரு இருமுனை போட்டியாக மாறி இட்ஸ் கோயிங் டு பி டிஎம்கே வர்சஸ் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு இந்த கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணது மூலமா அமித்ஷா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டாரு. இனிமேல் பத்திரிகைகள்ல வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். நீங்க மாற்று அரசியலா 3வது அணி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல இருந்தே நீங்க திமுக அதிமுக 2 பேரையும் சமமா விமர்சனம் பண்ணிருக்கணும். நீங்க ஏன் அதை பண்ணல? திமுக மீது கடுமையான விமர்சனங்கள் நீ வச்ச விஜய் பாஜக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் எடுக்கிறாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு பேசுறவரது ஐயா நரேந்திர மோடி கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு தான் பேசுறாரு. அதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த வக்ஃப் திருத்த மசோதாவுக்கு வந்து 18 கட்சிகள் கேஸ் போட்டுட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா அலையெல்லாம் அடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் நான் கேஸ் போட போறேன் அப்படின்னு போய் நிக்கிறாரு. இதே மாதிரிதான் பரந்தூருக்கு நான் கேஸ் போடுவேன்னு சொன்னாரு. இது வரைக்கும் கேஸ் போடல விஜய். அப்ப நீங்க என்ன மக்கள் அரசியலை எந்த அளவுக்கு நீங்க சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப இவ்வளவு நாள் அதிமுக மீது ஏன் சாஃப்ட் கார்னர் எடுத்தீங்க? ஏன் அதிமுகவை நீங்க விமர்சிக்கல? அப்ப அவங்களோட ஒரு கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க கையில வச்சிருந்தீங்க. அதனால இப்ப அவங்க மேல நீங்க விமர்சனங்கள் வைக்கல. இப்ப அவங்க பாஜகவோட போய் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறமும் நீங்க விமர்சனம் வைக்க மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் இப்பவாவது நீங்க கடுமையா விமர்சனம் வைக்கணும்ல.
ஊழல் கட்சின்னு திமுகவை சொல்றீங்களே, அதிமுகவுடைய தலைவி ஊழலுக்காக குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டவர். அன்பார்ச்சுனேட்லி அவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்து போனவங்களை பத்தி நம்ம விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை. ஆனா இந்த குற்றச்சாட்டு அங்கேயும் பொருந்தும் இல்லையா? அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப விஜய் வந்து ரொம்ப செலக்டிவ் அரசியலை கையில எடுக்கிறாரோ அப்படிங்கறதுலயே அவர் எக்ஸ்போஸ் ஆயிடுறாருல. இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க, திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியோட அவங்க கூட்டணி வச்சிருந்தா அவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜா இருந்திருக்கும். ஏன்னா அதிமுகவுல வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது. எடப்பாடிக்கு வந்து ஜெயலலிதாக்கோ எம்ஜிஆருக்கோ இருக்கக்கூடிய கரிஸ்மா எடப்பாடிக்கு கிடையாது. அப்போ விஜய் போன்ற ஒரு கரிஸ்மேட்டிக் ஸ்டார், இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்டார் இருந்தார்னா அது ஒரு நல்ல ஃபேஸ் வேல்யூவா இருந்திருக்கும். தாவேகோட மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரவுண்ட் லெவல்ல, கிராஸ் ரூட் லெவல்ல அவங்களுக்கு வந்து பூத் ஒர்க்கர்ஸோ இல்ல அந்த பூத் வேலைகளோ எலெக்ஷன் வேலைகளோ செய்யக்கூடிய ஒரு வருமான ஒரு கட்சி கட்டமைப்போ நிர்வாக கட்டமைப்போ இல்ல. அப்ப அந்த தேவையை வந்து அதிமுக பூர்த்தி செஞ்சிருக்கும். இட் would have been a good association. சொல்லிட்டு இருக்காங்க, வலுப்படுத்திட்டு இருக்கோம், பூத் கமிட்டி மாநாடு நடத்த போறோம்லாம் சொல்லியிருக்காங்களே. எப்ப நடத்தி எப்ப முடிச்சு என்ன? இப்போ விஜய் கட்சியில நீங்க சொல்லுங்க, விஜய், புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா இவங்க 3 பேரை தவிர வேற ஏதாவது ஒரு தெரிஞ்ச முகம் இருக்காமா? அடுத்த கட்ட தலைவர்கள் இல்ல நீங்க நாமினேட் பண்ண கூட 234 தொகுதியில முதல்ல நாமினேட் பண்ணவங்களுக்கு கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா? அவங்க எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஃபெமிலியரா இருக்காங்க? அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கு? இதெல்லாம் எலெக்ஷன்ல மக்கள் பார்ப்பாங்கல்ல. அப்ப அதெல்லாம் செய்யறதுக்கு நீங்க என்ன வலுப்படுத்திருக்கீங்க? இதை தாண்டி எலெக்ஷன் இஸ் நாட் அபவுட் votes, it is also about money. 234 தொகுதியில செலவு பண்ற அளவுக்கு விஜய் தயாரா இருக்கிறாரா? கூட்டணி இல்லாம தனியா நின்னார்னா அவரால் செலவு பண்ண முடியுமா? செலவு பண்ணுவாரா? அவருக்கு செலவு பண்ணிப்பாரு. சரி போனா போதும்னு புஷி ஆனந்துக்கும் ஆதவர்ஜுனாக்கும் செலவு பண்ணுவாரு. இல்ல ஆதவர்ஜுனாவை விட்டு ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு செலவு பண்ண சொல்லுவாரு. மீதி கேண்டிடேட்ஸ்க்கு யாருமா செலவு பண்ணுவாங்க? அப்ப யார் வந்து இவரை நம்பி இவரோட ஃபேஸ் வேல்யூ மட்டும் ஓட்ஸ் வாங்கி கொடுத்துருமா? அப்படி இருந்ததா கமல்ஹாசன் அப்படித்தானே வந்தாரு. மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சியை ஏற்படுத்தி தானே வந்தாரு. கமல்ஹாசனை தவிர அங்க தெரிஞ்ச முகம் எந்த முகமுமே இல்லையே. இன்னைக்கு மக்கள் நீதி மையம் எங்க இருக்கு? இதெல்லாம் நம்ம கேட்கணும்ல. அப்போ நீங்க வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சேன், நாளைக்கு மாநாடு நடத்துறேன், நாளைக்கு நான் சிஎம் ஆயிடுவேன்னா இட் இஸ் a லாங் ப்ராசஸ். இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் இவ்வளவு பலமான கட்சிகளா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய உழைப்பும். கட்சியுடைய தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட லெவல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அடித்தளத்துல ஒர்க் பண்ணக்கூடிய காடர்ஸ், இவங்க எல்லாருடைய உழைப்பும் தான் இன்னைக்கு அந்த கட்சி வந்து இரும்பு கோட்டை மாதிரி நிக்குது. அந்த கட்டமைப்பை ஏற்படுத்துறத ஒரு சில மாதங்கள்ல, ஒரு 12 மாசத்துல நீங்க உங்களால அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்க கொண்டு வர முடியுமா? இஸ் இட் பிராக்டிகலி பாசிபிள்? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு மேடையில சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கும். அது எவ்வளவு தற்கொலைத்தனமா இருக்கு நீங்க பாருங்க. மேடையில சொல்றாரு, நம்ம ஆளுங்களை வச்சே நம்ம பூத் லெவல் கமிட்டி எல்லாம் நம்ம பண்ணுவோம், உங்க ஆளுங்களை வச்சுதான் பண்ணுவீங்க, பக்கத்து கட்சியில இருந்த கூட்டு வந்து பண்ணுவீங்க. அப்ப எவ்வளவு இவங்களுடைய அரசியல் வந்து எவ்வளவு மேலோட்டமா எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமா இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அதனால இது வந்து மக்கள் கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்கம்மா. நீங்க வந்து அதிமுகல இருக்கிறவங்க வந்து பேசுறாங்க, அவ்வளோ 10 இயர் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் பாஜகவோட நாங்க கூட்டணி வச்சோம், கடந்த சட்டமன்ற தேர்தல்ல எங்களால 70 சீட்டு ஜெயிக்க முடிஞ்சது. அப்ப இந்த தேர்தல்ல எங்களால ஜெயிக்க முடியாதா? திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. கரெக்ட் தான், திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஒண்ணுமே செய்யாம 4 வருஷம் அடிமை அதிமுகவா பாஜக சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தின உங்களுக்கே 70 சீட்டு கிடைக்குதுன்னா 5 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில இருந்து இவ்வளவு மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்து இவ்வளவு கரிஸ்மேட்டிக்கான ஒரு லீடரை கையில வச்சிருக்கிற அவங்க கிரவுண்ட்ல எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க? அப்ப இட் இஸ் நாட் an easy cake walk. 2 பேருக்குமே சொல்றேன், திமுக இருக்கட்டும் இல்ல என்டிஏ கூட்டணியா இருக்கட்டும், it is not an easy cake walk. It's going to be a tough competition. நான் ஏன் it is going to be a tough competition அப்படின்னு சொல்றேன்னா, அதிமுக என்டிஏ கூட்டணி வந்து வெறும் வலுவான கூட்டணி, அவங்க பெரும்பாலான வாக்குகள் அள்ளிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்துல நான் சொல்லல. இது வந்து ஒரு குரூஷியல் டைம் ஃபார் திமுக. நாம வந்து கூட்டணி அமைச்சிட்டாங்க பிஜேபியோட, இனிமேல் நம்ம பிஜேபி பயம் காட்டி ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஆனா முதல்வர் ஸ்டாலின் இஸ் a very very shrewd leader. அவருக்கு தெரியும் கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் என்ன அப்படிங்கறது அவருக்கு தெரியும். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கரிஸ்மா, ஒரு நன்மதிப்பு இந்த 4 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் செய்யக்கூடிய பணிகள், யங்ஸ்டர்ஸ் கிட்ட பெண்களுக்கான திட்டங்கள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் கொண்டு வந்து ஒரு நல்ல பேரை அவர் காப்பாத்தி வச்சிருக்கிறாரு. ஆனா திமுகவில் இருக்கக்கூடிய அன்பார்ச்சுனேட்லி அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தேவையில்லாம பேசி இதை வந்து சிதைக்க ஒரு முயற்சியில இறங்குறாங்க. இதையும்
இந்த 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 ஒரு விமர்சனத்தை திமுக கூட்டணி மீது இருக்கக்கூடிய அக்கறை காரணமாக நான் வைக்கிறேன். இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால முதலமைச்சர் ஒரு மேடையில பேசும்பொழுது சொன்னாரு ஒரு விஷயம் எனக்கு இன்னும் தெளிவா ஞாபகம் இருக்கு. நம்ம வீட்டு பெட்ரூம்லயும் பாத்ரூம்லயும் மட்டும்தான் இன்னைக்கு கேமரா இல்ல, மத்த எல்லா இடங்கள்லயும் கேமரா மூலியமா சோசியல் மீடியா மூலமா நம்மள வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் 1க்கு 2 தடவை யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு கடைக்கோடி தொண்டர்ல ஆரம்பிச்சு 2ஆம் கட்ட தலைவர்கள் வரைக்கும் மேடையில வெளிப்படையா அவர் சொன்னார். இன்னைக்கு பொன்முடி பேசுனதுக்கு இவ்வளவு விமர்சனங்கள் வருது, துரைமுருகன் அவர்கள் பேசுனதுக்கு இவ்வளவு விமர்சனங்கள் வருது. நேத்து நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பாஜக தரப்பினர் யாரோ ஒரு கடைக்கோடி தெருமுனை திமுக கூட்டத்துல ஒரு பெண்மணி பேசுனதை, ஒரு கடைக்கோடி தொண்டர் பேசுனதை எடுத்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளவு வல்கரா பேசுறாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த கலாச்சாரத்தை முதல்ல நீங்க கை விடணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னும் இந்த ஒரு வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எப்படி எல்லாம் இந்த திமுக அரசின் மீது ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்ல முடியுமோ அதற்கான முயற்சிகள்ல தீவிரமா இறங்குவாங்க. இந்த பேட்டர்னை வந்து நம்ம மகாராஷ்டிரால பாத்திருக்கோம், ஹரியானால பாத்திருக்கோம், பீகார்ல பாத்திருக்கோம், ஒரிசா இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். நீங்க கடந்த தேர்தல்ல வந்து கண்டிப்பா பட்நாயக் ஜெயிப்பார் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசி ஒரு வாரத்துல என்ன பண்ணாங்க? ஒரு தமிழன் வந்து ஒரிசாவை ஆளலாமா? தமிழகத்துல ஒரிசால இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோவிலுடைய ரத்ன பண்டாரோட சாவிய தமிழர்கள் திருடிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. கடைசி ஒரு வாரம் 10 நாள்லமா அதுல இருந்து அந்த ஷாக்ல இருந்து ரிலீவ் ஆகி வந்து அதை சரி செய்யறதுக்குள்ள பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கு. எலெக்ஷன் மெஷினரி ஃபுல்லா அவங்க கையில இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பாஜக என்ன சொல்லுதோ அதுபடிதான் நடக்குது. இதை மற்ற மாநிலங்கள்ல நம்ம பார்த்துட்டோம். அப்போ திமுக கிரவுண்ட் லெவல்ல இன்னும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நேரம். ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் தயவு செஞ்சு செக் பண்ணுங்க. புதுசா ஓட்டர்ஸ் ஆட் பண்றாங்க, எக்ஸிஸ்டிங் ஓட்டர்ஸ் டிலீட் பண்றாங்க. இதெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாலே இந்த வேலையெல்லாம் தொடங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வட இந்திய ஊடகவியலாளர் தெளிவா சொல்றாரு, 6 மாசத்துக்கு முன்னாலே எங்களுக்கு தேவையான ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாலே எங்க மாநிலத்துல வேலை செய்யற மாதிரி வந்து செட்டில் ஆகி அது மூலமா இவங்க வந்து ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ண சொல்லி ஓட்டர் ஐடி வாங்கி இங்க ஓட்டு போட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இது மகாராஷ்டிரால, ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல நடந்திருக்கு. டெல்லியில நடந்திருக்குமா? 4-5 லட்சம் ஓட்டர்ஸ் அதிகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவர்களுக்கு ஆதரவு இல்லாத தொகுதிகள் அப்படின்னு தெரிஞ்சா அங்க இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல மாஸ் டிலீஷன்ஸ் நடக்குது. இதெல்லாம் பாஜக அதனுடைய அதிகாரத்தையும் பணத்தையும் கையில வச்சுக்கிட்டு ஈஸியா செய்யும். சோ இது திமுகவுக்குமே இது வந்து இட்ஸ் a very very crucial election. நீங்க வந்து அசால்ட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்காது. இனிமேல் தான் இந்த 1 year is going to be an asset test for DMK also. ஓகே. அண்ட் நானும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் லாஸ்டா. 2026ல திமுகவா இல்லை தாவேகாவா அப்படிங்கிறது தான் போட்டியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு விஜய் அவர்கள். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது நம்ம இப்போ ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்றது தான் இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே பிரதானமாக ஒரு போட்டியாகவே இருக்கும் தமிழகத்தில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? விஜய் பேசுறாருன்னா அவர் கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ்ல பேசுறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, சிறுபான்மையர் ஓட்டர்லாம் இனிமேல் நம்ம பக்கம் வந்துரும். இப்ப அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி போயிடுச்சு, அதனால சிறுபான்மையினர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் அதர் வே ரவுண்ட். இப்ப என்னன்னா சிறுபான்மையினருக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு, இப்ப கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கறதும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு எடப்பாடி டோட்டலா. சோ இன்னைக்கு திமுக இல்லாம இன்னைக்கு சீமான வேற கூட்டணியில கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்குது அப்படிங்கிற நேற்றுக்கு நம்ம செய்தியில பாத்துட்டோம். தேர்தல் நெருங்க கூட்டணிக்குள்ள அவங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு எந்த ஆச்சரியப்படுறதும் இல்லை. ஏன்னா அதற்கான காமன் விஷயம் என்ன எல்லாரும் பேசுறாங்கன்னா இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுக்காக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்ல. எடப்பாடியோடைய நோக்கம் திமுகவை வீழ்த்தணும், விஜயோடைய நோக்கம் திமுகவை வீழ்த்தணும், சீமானோட நோக்கம் திமுகவை வீழ்த்தணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோட அவங்க எல்லாம் அரசியல் களத்துல குதிக்கல. பாஜக சொல்லவே வேண்டாம். திமுகவை மீண்டும் ஆட்சியில வந்து உட்கார்ந்தாங்கன்னா அடுத்த 2029ல வந்து அவங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸ் ரொம்ப மோசமாயிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இன்னைக்கு முதல்வர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மற்ற மாநிலங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது தமிழ்நாடோட மட்டும் நின்னுடல. இன்னைக்கு ஒரு டீலிமிட்டேஷன் பேசுறீங்கன்னா மத்த மாநிலங்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறீங்கன்னா மத்த மாநிலங்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நிதி வராததை பத்தி இதை பேசினாருன்னா அப்போ ஆல் இந்தியால வந்து ஸ்டாலினுடைய பேச்சுக்கள் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுத்துது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு அவங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இவங்களை விட பாஜக தான் தீவிரமா இருக்கு, எப்படியாவது திமுக வந்து கூட்டணியை வீழ்த்தணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்போ ஒற்றை அஜெண்டாவோட இருக்கிற இவங்கெல்லாம் தேர்தல் நெருங்க ஒரே கூட்டணியில வந்து வாக்குகள் சிதறக்கூடாது அப்படின்னு சேர்ந்து நின்னாலும்
எந்த ஆச்சரியப்படுறதுக்கும் இல்ல. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து இது பன்முனை போட்டி எல்லாம் மக்கள் நீங்க எவ்வளவு முனைகள் வந்தாலும் இப்ப சீமான் 10 வருஷமா இருக்கிறாருமா அரசியல்ல, இப்பதான் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அவரும் தான் நான் வந்து திமுகவுக்கு எதிர்ப்புன்னு தான் 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு. மக்கள் ஏதாவது மடிச்சாங்களா? சீமான் பேசுறத கேட்பாங்க, சிரிப்பாங்க, ஒரு 4 மீன் கண்டென்ட் வரும், அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு கடந்து போயிடுவாங்க. சீமான சீரியஸா எடுத்துக்க முடியாது. சீமானே ஜெயிக்கலையே, ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் அவர் கட்சியில யாரும் ஜெயிக்கலங்கிறது அடுத்த நிலை, சீமானாலே ஜெயிக்க முடியலையே எந்த தொகுதியுமே. அப்ப மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இங்க மக்கள் சார்ந்த விஷயங்களை, மக்கள் உரிமை சார்ந்த விஷயங்களை, மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை யாரு பேசுறாங்களோ அவங்களதான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கறதுல மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க எந்த டிசைன்ல வந்தாலும், நீங்க எப்படி வந்தாலும் உங்க மண்டையில இருக்கிற கொண்டைய ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க மக்கள். சோ அதனால மக்கள் மீது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குமா. இது ஒரு டஃப் காம்படிஷனா தான் இருக்க போகுது இந்த எலெக்ஷன். இட்ஸ் கோயிங் டு பி a fight to the finish. ஆனா மக்களுடைய தீர்ப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா வெயிட் பண்ணி பார்ப்போம் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.